என் குட் கிளையண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கோட ஆன்சரை வந்து இங்கே நான் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் உபயோகப்படும்ன்ட்டு தான் அந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். என்னோடய 1-to-1 கோச்சிங்கில் ஒரு கிளையண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க என்ன தான் என்கிட்ட காசு கட்டி வந்தாலும் டிபெண்ட்ஸ் என்ன பேக்கேஜ் எடுத்திருக்காங்கன்னு பொறுத்து அவங்க கூட நான் வந்து 1-to-1 செஷனில் இம்பார்ட்டண்டான சைக்காலஜி ரீதியான புக்குங்க, புஸ்தகங்கள், பெரிய பெரிய ஃபிலோசஃபர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசின வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து வென் த்ரூ பண்ணுவேன் சிச்சுவேஷனுக்கு பொறுத்தபடி. ஸோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட வீடியோஸை பற்றி நான் வந்து அவங்களுக்கு படித்து கொடுத்து எவிடன்ஸாக காமிச்சு அவங்களோட ஃபாலோவர்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்க யார் என்ன படிச்சிருக்காங்கலாம் காமிச்சு ஹார்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னட் அதனால் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் இந்த மாதிரி சில டாபிக் பேசும்போது அவங்க என்கிட்ட ஃபியூ குவெஷன்ஸ் கேட்டாங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களையும் பலருக்கு இருக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சிஸ்டர் இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றிலாம் வீடியோ போடுறாங்களே இதில் இப்போ தான் நடக்குது, why not அந்த வெள்ளைக்காரவங்களாம் வந்துட்டு காசுக்காக மார்க்கெட்டிங்காக பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஒரு விஷயம் பதில் சொன்னேன். யாருக்கு வேணாலும் வீடியோ ஃபோன் இருந்தால் வீடியோவை தட்டி விட்டு பேசலாம். பட் எல்லாருக்கும் அட்டென்ஷன் கிடைக்குமா? எல்லாருக்குமே இவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, இவங்க சொல்கிறது உண்மைத்தான் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னேன். இதே வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு பர்சனோட ஃபிங்கர்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஃபார்ஹெட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நம்புவீங்களாம் கேட்டேன். அது எப்படி நான் நம்புறது சிஸ்டர், அது உண்மை இல்லையேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த ஆன்சர் எங்கேருந்து வருது? உங்கள் அனுபவம்னு நான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளைன்னு இப்போ உங்களுக்கு வந்து 43 வயசு, நீங்கள் பார்க்குறீங்க மனுஷனோட விரல் வந்து கையில் தான் இருக்குது, இங்கே கிடையாதுன்ட்டு. அனுபவப்பட்டனால இந்த கையை நீங்கள் உபயோகம் பட்டனால சாப்பிட குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டனால நீங்கள் நம்புறீங்க. சேம் கோஸ். ஒரு கிளாஸில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் நடத்த ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க. இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர், சஜாகராக்கு ஒரு டீச்சர், பட்டாகாங்கானுக்கு ஒரு டீச்சர், மேத்ஸ்க்கு ஒரு டீச்சர், அட்மெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர். அவங்க பயன்படுத்த டெக்ஸ்ட் புக்கு எக்ஸசைஸ் புக்கில் ஒரே புக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த கிளாஸில் படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸும் மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸாக இருக்கும். 42 இருக்கும், 18 இருக்கும், 79 இருக்கும், 98 இருக்கும், 63 இருக்கும், மாறி மாறி வருது. ஏன்னு கேட்டேன். இது ஏன்னா not only video about manifestation at social media but ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ப. அதுக்கு மேலே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவர் இன்னொரு கேள்வியும் நான் கேட்டார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறதுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அவர் என்ன கேட்டாருன்னா, சிஸ்டர் இப்போ படத்தில் நடிக்கிற நடிகருங்க அஜித், விஜய், சூர்யா, ரஜினி சார் இவங்களுக்குலாம் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஃபிலோசஃபர்ஸ்லாம் ஃபேமஸான